தென்கொரியாவின் புதிய அதிபர் லீ ஜே மியூங் அபெக் உச்சி மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஜி ஜின்பிங்கிற்கு லீ ஜே கிழக்காசியாவில் பிரபலமான ஒரு பண்டைய விளையாட்டான கோ விளையாட்டு பலகையை வழங்கி கௌரவித்தார். மேலும் சில நாட்களுக்கு முன்பு லீ ஜே ட்ரம்பை சந்தித்த போது அவருக்கு தங்க கிரீடத்தை பரிசளித்தார். நாட்டின் தலைவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பது ராஜதந்திரத்தின் முக்கிய பகுதி. ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது. உலகின் 2 சக்தி வாய்ந்த தலைவர்களுக்கு, அதிலும் கடும் போட்டியாளர்களான இருவருக்கு வழங்கப்படும் பரிசுகள் ஒப்பிடப்படலாம். வட அமெரிக்காவில் அமைந்துள்ள கரீபியன் தீவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ஹெக்ஸத் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்று இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது. டிம் டேவிட் மற்றும் ஸ்டாயின்ஸின் அதிரடி அரை சதத்தால் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு ஆஸ்திரேலியா 186 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 187 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா 25 ரன்கள், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 24 ரன்கள் எடுத்தனர். சீரான இடைவெளியில் இந்தியா விக்கெட்டுகளை இழந்தாலும் 6வது விக்கெட்டிற்கு வாஷிங்டன் சுந்தர், ஜிதேஷ் சர்மா அதிரடியாக ஆடியது. இதையடுத்து 18.3 ஓவர்களில் இந்தியா இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.